Evening to all. Training of water tank part 2. போன கிளாஸ்ல வந்து ஐஎஸ் கோட் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் வாட்டர் டேங்க் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு வந்து we will go into the design. ஸோ இப்போ வாட்டர் டேங்க்ல வந்து எப்படி வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், ஓகே, அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லாமல் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன் டென்ஷன், ஏன் கம்ப்ரெஷன் வருது அப்படின்னா என்ன. Okay, so we'll see all the concepts in this session. See, this session is very important. Don't miss this session. So போன கிளாஸ்ல இருந்து ஒரு 1 to 2 கொஸ்டின் வரும். இந்த கிளாஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 1 அல்லது 2 கேள்விகள் வரும். ஸோ மொத்தமா 3 to 4 கொஸ்டின்ஸ் வரலாம். So this is more than enough. Again I am saying, audio perfect-ஆ இருக்குல்ல? Good evening to all. Audio correct-ஆ இருக்கா? Good evening. Very good evening to all. Fine. I hope the audio is clear. Okay. So audio clear ஆ இருக்கு, கரெக்டா? Audio perfect-ஆ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 டைப் இருக்குது. அதில் வந்து 2 டைப் தான் நமக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. ஒன்று வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க் இருக்குது, அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து எலிவேட்டட் டேங்க் இருக்குது. ஸோ இப்போ எலிவேட்டட் டேங்க் வந்து தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். அப்போ கொஸ்டின் நமக்கு எதுலேருந்து வரும் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ரெக்டாங்குலர் டேங்க்லேருந்து தான் கொஸ்டின் வரும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பேர் டு எவ்ரி திங், அண்டர் கிரவுண்ட் ரெக்டாங்குலர் டேங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதுதான் கொஸ்டின் ஃபாலோயிங் ஏரியா. அப்போ இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்ம எல்லா கொஸ்டினும் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார், அப்போ அண்டர் கிரவுண்ட் ரெக்டாங்குலர் டேங்க் எப்படி சார் டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் டேங்க்னு ஒரு பிஹேவியர் இருக்குது, அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் இருக்கிறப்ப என்னென்ன பிரச்சனைகள் வருது அதுவும் நமக்கு தெரியணும். ஸோ 2 விஷயத்தை நம்ம மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, ஸோ இப்போ நம்ம என்னென்ன டிசைன் பண்ணோம்னா சைட் வால், இந்த சைட் வால், ஓகே, லாங் வால், ஷார்ட் வால்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கீழே இருக்க பேஸ் ஸ்லாப், கீழே இருக்க ஸ்லாப் டிசைன் பண்ணுவோம், பேஸ் ஸ்லாபு, மேலே இருக்க ரூஃப் ஸ்லாப், 3 டிசைன் பண்ணணும். இப்போ ரெக்டாங்குலர் டேங்க் வந்து 2ஆக பிரிக்கலாம். பிஹேவியர் வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா L/B ரேஷியோ வச்சு இருக்கு. இதுதான் அப்ராக்சிமேட் மெத்தட். போன செஷன்லேயே சொல்லி கொடுத்தேன். அப்ராக்சிமேட் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இந்த லென்த் பை பிரெத் ரேஷியோ வச்சு அதோட ஆக்ஷன் எப்படி இருக்கும், அது எங்கே கேண்டிலிவராக ஆக்ட் ஆகும், எங்கே ஃப்ரேமாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத போன கிளாஸில் பார்த்தோம். அதை இன்னும் எலாபரேட்டாக இன்டெப்த்தாக அந்த கிளாஸில் பார்க்கலாம், சரியா? ஸோ அப்போ L/B ரேஷியோ வந்து 2 கேட்டகரி. L/B ரேஷியோ வந்து ஒன்று லெஸ் தென் 2ஆ இருக்கும், இல்லை கிரேட்டர் தென் 2ஆ இருக்கும், ஓகேவா? ஸோ 2 கேட்டகரி தான். அப்போ L/B ரேஷியோ லெஸ் தென் 2 அப்படி இருந்தால் ரெக்டாங்குலர் டேங்க் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இல்லை L/B ரேஷியோ இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னா அப்படி இருந்தால் ஒரு பிஹேவியர். ஸோ அப்போ அந்த பிஹேவியர் எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னா இந்த ஃபேக்டரை வச்சு டிசைட் ஆகுது. திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் சார். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். ஒருவேளை லென்த் பை பிரெத் வந்து 2-ஐ விட கம்மியாக இருந்ததுன்னா எப்படி ரெக்டாங்குலர் டேங்க் பிஹேவ் பண்ணும்? நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ ரெக்டாங்குலர் டேங்க்ல பாட்டம்ல இருந்து h/4 ஆர் 1 மீட்டர் விச் எவர் இஸ் கிரேட், அதாவது பாட்டம் ஆஃப் வால்ல இருந்து ஹைட், டோட்டல் ஹைட் பை 4 ஆர் 1 மீட்டர், இதில் எது கிரேட்டரோ அவ்வளோ தூரத்துக்கு கேண்டிலிவராக ஆக்ட் ஆகும், அதுக்கு மேலே ஃப்ரேம் ஆக்ட் ஆகும். சார் எலாபரேட் பண்ணுங்க சார். எஸ், ஐ எலாபரேட். லிசன். ஸோ இப்போ ஒரு வால் வரைஞ்சிருக்கேன், ஓகே, ப்ளீஸ் லிசன் த டிசைன் கேர்ஃபுல்லி, அப்போ தான் கான்செப்ட் புரியும். எதையும் மனப்படம் பண்ண வேணாம். நீங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுதான் வால். நான் என்ன சொன்னேன், 2 கண்டிஷன் சொன்னேன். ஸோ டோட்டல் ஹைட் ஹெச்னு வச்சுப்போம். ஸோ அப்போ ஹெச் அப்படின்னா அப்ராக்சிமேட் மெத்தட் படி கீழே இருந்து h/4 ஆர் 1 மீட்டர், இதில் எது கிரேட்டராக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இது எப்படி ஆக்ட் ஆகும்னா கேண்டிலிவரா ஆக்ட் ஆகும். ஸோ என்ன ஆக்ஷன் இருக்கும்? கேண்டிலிவர் ஆக்ஷன். திஸ் இஸ் ஃபார் லென்த் பை பிரெத் வந்து லெஸ் தென் 2ஆ இருக்கிறப்ப, லென்த் பை பிரெத் ரேஷியோ வந்து 2-விட கம்மியாக இருக்கிறப்ப கீழே வந்து கேண்டிலிவர் ஆகும், மேலே வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி 4 வால் இருக்கா சுற்றி. ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல நான் கட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஃப்ரேம் கிடைக்குமா? ஸோ அப்போ கீழ் போர்ஷனை கட் பண்ணிட்டீங்க, ஓகே. ஸோ இஃப் யூ கட் திஸ், ஓகே. ஸோ அதை கட் பண்ணிட்டீங்கன்னா
கீழே இருக்கிறது கேண்டிலிவர் ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே இருக்க பாட் இருக்குல்ல, ஸோ இந்த பாட்டு, ஸோ இதை நான் கட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி எழுதுறேன். if I cut this, I will get this as frame. ஒரு ரெக்டாங்குலர் கண்டினியூஸ் ஃப்ரேம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் கண்டினியூஸ் frame subjected to hydrostatic pressure. கரெக்டா? hydrostatic pressureனா listen. ஸோ இதுதான் இந்த வால் சர்ஃபேஸ். ஸோ இப்போ அங்கே தண்ணி இருக்கு. அப்போ அதுக்கு நான் ப்ரெஷர் வரைஞ்சேன் அப்படின்னா, what is the pressure? This is the hydrostatic pressure. hydrostatic pressure. அப்போ கீழே இருந்து ஸ்மால் ஹெச்ன்ற தூரத்துக்கு கேண்டிலிவர் ஆக்ஷனாக இருக்கு. கீழே இருந்து இது வரைக்கும் கேண்டிலிவர். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் ஹைட் வந்து கேபிட்டல் ஹெச். அப்போ வாட் இஸ் த ரிமைனிங் ஹைட்? அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது கண்டினியூஸ் ஃப்ரேமாக ஆக்ட் ஆக போகுது? ஆன்சர் பண்ணுங்க. சி பாட்டம்ல இருந்து, பப்ளிக்ல தானே இருக்கு, பாட்டம்ல இருந்து மேலே ஸ்மால் ஹெச்ன்ற ஹைட்டுக்கு கேண்டிலிவர் ஆக்ஷன் இருக்கு. இது வந்து டோட்டல் ஹைட் ஹெச். அப்போ இந்த மீதி இருக்க ரிமைனிங் பார்ட் தான் கண்டினியூஸ் ஃப்ரேமாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ what is the height of the continuous frame? சொல்லுங்க, please respond. சொல்லுங்கப்பா. இது டோட்டல் ஹெச், இது ஸ்மால் ஹெச். ஸோ அப்போ கண்டினியூஸ் ஃப்ரேமோட ஹைட் என்ன? எவ்வளோ தூரத்துக்கு அது கண்டினியூஸ் ஃப்ரேமாக ஆக்ட் ஆகும்? எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த கண்டிஷன் அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்க. எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரேம் ஆக்ட் ஆகும், எவ்வளோ தூரத்துக்கு அது கேண்டிலிவராக ஆக்ட் ஆகும் அப்படின்ற கண்டிஷனை எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இது டோட்டலாக ஹெச், இது ஸ்மால் ஹெச். அப்போ வாட் இஸ் த ஹைட்? கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச். ஸோ அப்போ இந்த ஹைட்டுக்கு கண்டினியூஸ் ஃப்ரேம், இட் வில் ஆக்ட் ஆஸ் எ கண்டினியூஸ் ஃப்ரேம். 3h/4 இல்லைப்பா, சி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நாட் 3h/4, இந்த ஹைட் சொல்றேன்னா, திஸ் ஹைட். இது ஹெச்சா, திஸ் இஸ் டோட்டல் ஹெச், திஸ் இஸ் ஸ்மால் ஹெச். அப்போ இந்த ஹைட் என்ன? கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஹெச் தானே கார்த்திகா? கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஹைட்டுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ஃப்ரேமாக ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ கண்டினியூஸ் ஃப்ரேம் அப்படின்னா சார் எப்படி சார் அப்படின்னா, அதை அப்படியே கட் பண்ணுங்க. இப்படியே கட் பண்ணீங்கன்னா 4 டைரக்ஷன்ல எப்படி வருமா? ஸோ அப்போ ப்ரெஷர் எப்படி ஆக்ட் ஆகுது? இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ப்ரெஷர் அட் திஸ் ஏரியா? காமா டபிள்யூ இன்டூ ஹெச் மைனஸ் ஹெச். ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் இதே ப்ரெஷர் இருக்குமா? ஸோ அப்போ அது ஒரு கண்டினியூஸ் ஃப்ரேம் மாதிரி டிசைன் பண்ணிடலாம். கரெக்டா? அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்மால் ஹெச், அது வந்து கேண்டிலிவராக ஆக்ட் ஆகும். ஐ ஹோப் யூ காட் திஸ் கான்செப்ட் ரைட். ஸோ இப்படி தான் வந்து ரெக்டாங்குலர் டேங்க் வந்து பிஹேவ் பண்ணும். எப்போனா லென்த் பை பிரெத் ரேஷியோ வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தென் 2. எஸ் ஃபைன். லிசன் டு மீ கார்த்திகை will follow me. அதை தான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸ்மால் ஹெச் தான் h/4. அதுக்கு சிம்பிள் வந்து ஸ்மால் ஹெச்னு கொடுத்துருக்கேன். h/4 தான், அதை வந்து ஸ்மால் ஹெச்னு நான் சிம்பிள் மாத்திருக்கேன். சரியா? ப்ளீஸ் லிசன். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க் when L/B is less than 2. இன்னொரு ஆக்ஷன் இருக்கு, அது என்ன அப்படின்னா L/B. ஸோ இது வந்து 4 வால்லையுமே இப்படி தான் இருக்கும். நான் ஒரு வால்ல வரைஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ மொத்தம் 4 வால்ஸ் இருக்கா? h/4 தான், that is denoted by small h. I hope you got me. Fine. இப்போ இதே மாதிரி 4 வால்லையும் இதே பிஹேவியர் தான் இருக்கும். எங்க? L/B less than 2. சார் அப்போ L/B greater than 2னா எப்படி சார் இருக்கும்? எஸ், ஒருவேளை லென்த் பை பிரெத் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் 2 இருந்ததுன்னு வைங்களேன். இட் இஸ் கிரேட்டர் தென் 2. லாங் வால் எல்லாமே கேண்டிலிவரா ஆக்ட் ஆகும். ஷார்ட் வால் எல்லாமே எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, அகைன் ஷார்ட் வால் வில் ஆக்ட் as what? ஓகே, L/B ரேஷியோ கிரேட்டர் தென் 2 இருந்துச்சுன்னா லாங் வால், 2 லாங் வால் இருக்கா? ஸோ இது ஒரு லாங் வால், இன்னொரு லாங் வால். இந்த 2 லாங் வாலும் எப்படி ஆக்ட் ஆகும்னா கேண்டிலிவர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, ரெண்டுமே தனியா. அடுத்து ஷார்ட் வால் இருக்குல்ல, ஷார்ட் வால் எப்படி பிஹேவ் பண்ணும்னா, கீழே இருந்து ஸ்மால் ஹெச்ன்ற டிஸ்டன்ஸ்க்கு கேண்டிலிவர் ஆக்ஷன். ஓகே, கேண்டிலிவர் ஆக்ஷன். ஸோ அதுக்கு மேல ஸ்லாப். ஓகே, ஸ்லாப் இட் வில் ஆக்ட் as ஸ்லாப். அதே மாதிரி இன்னொரு ஷார்ட் வால் எப்படி ஆக்ட் ஆகும்? கீழே இருந்து ஹெச்ன்ற டிஸ்டன்ஸ்க்கு கேண்டிலிவர் ஆக்ஷன், மேலே வந்து h மைனஸ் ஹெச்சுக்கு ஸ்லாப். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி வாட் பிஹேவியர். இப்போ இதை இன்டெப்தா பார்க்கலாம். இதை நான் நியூமரிக்கல் வச்சு சொல்லி கொடுத்தா இன்னும் உங்களுக்கு புரியும்.
Okay, shall we start? Yes, now we shall start. Listen. கார்த்திகா இப்போ உங்களுக்கு புரியும் சரியா? இப்போ நான் நியூமெரிக்கல் வச்சு சொல்லி கொடுத்தேன்னா you will get that concept very easily. Please listen. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேங்க் டிசைன் பண்ணலாம். ஓகே, டேங்க் டிசைன் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லென்த் வந்து ப்ளீஸ் லிசன் எவ்ரி ஒன். அப்போ லென்த் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா ஒரு 6 மீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, let us assume the length as 6 meter and the breadth as 4 meter. சரியா? இப்போ சொல்லுங்க L by B ratio. What is the L by B ratio? So என்ன கண்டிஷன்ல வரும்? லென்த் வந்து 6 மீட்டர், breadth வந்து 4 மீட்டர், கரெக்டா? What is the L by B ratio? What is the value? Please respond. L by B ratio என்ன? சொல்லுங்க, length by breadth ratio என்ன? What is L by B? சொல்லுங்கப்பா, easier calculation, கரெக்டா? What is 6 by 4? What is the value of 6 by 4? சொல்லுங்க, 6 by 4. So cancel பண்ணீங்கன்னா 3 by 2, that is equal to 1.5. அப்ப L by B வந்து it is lesser than 2, கரெக்டா? So அப்ப lesser than 2 அப்படின்னா let us take the total height of the tank as 3.5 meter. So total height வந்து 3.5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? So length 6, breadth 4 meter, h வந்து 3.5. So what is the total height of wall? வாலோட height வந்து 3.5 meter கீழ இருந்து, கரெக்டா? h is total height is equal to 3.5 meter. So approximate method படி எவ்வளவு தூரத்துக்கு பாட்டம்ல இருந்து கேண்டிலீவர் ஆக்ட் ஆகும்? இப்ப சொல்லுங்க கார்த்திகா, நீங்க சொன்னது கரெக்ட். ஸோ டோட்டல் 2 கண்டிஷன் இருக்கு. ஸோ அப்போ பாட்டம்ல இருந்து ஓகே, ஃப்ரம் பாட்டம் h by 4 or 1 meter whichever is greater. சரியா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கு, இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த வால் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா ஒரு கேண்டிலீவர் ஆக்ட் ஆகும், கரெக்டா? ஸோ அப்போ கீழே இருந்து what is h by 4? 3.5 by 4. Okay, 3.5 by 4, correcta? Listen, 3.5 by 4 or 1 meter. So 3.5 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 0.875 or 1 meter whichever is greater. சரியா? அப்ப எது வந்து கிரேட்டர் வேல்யூ? 1 meter is greater. அப்ப கீழ இருந்து 1 மீட்டருக்கு வந்து இது எப்படி ஆக்ட் ஆகும்? கேண்டிலீவரா ஆக்ட் ஆகும். ஓகே, சோ எவ்வளவு ஹைட்டுக்கு இது கண்டினியூஸ் ஃப்ரேம் ஆக்ட் ஆகும்? சொல்லுங்க கார்த்திக், அப்ப சொல்லுங்க. பாட்டம்ல இருந்து 1 மீட்டருக்கு this will act as what? It will act as cantilever. and எவ்வளவு ஹைட்டுக்கு கண்டினியூஸ் ஃப்ரேம் ஆக்ட் ஆகும்? So அப்போ 1 மீட்டர் போயிடுச்சு, டோட்டல் 3.5. So what is the height, remaining height? அப்போ total h minus h என்ன? small h வந்து 1 மீட்டர். சொல்லுங்க, what is the height for which this rectangular tank will act as the continuous frame? 3.5 மாது, 3.4 கிடையாது, this is 3.5 meter. அப்போ if you detect you will get 2.5 meter. So அப்ப listen, it's 2.5. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வால் வந்து பேஸ்ல இருந்து, ஓகே, ஃப்ரம் பேஸ்ல இருந்து 1 மீட்டருக்கு கேண்டிலீவர் ஆக்ட் ஆகும் எல்லா வாலுமே, 4 வாலுமே. ஓகேவா? அதே மாதிரி மீதி இருக்க மேல இருக்க 2.5 மீட்டர், 2.5 மீட்டர் வந்து கண்டினியூஸ் ஃப்ரேம் ஆக்ட் ஆகும். இட் வில் ஆக்ட் as a continuous frame subjected to hydrostatic pressure. continuous frame னா இப்படி ரன் ஆகுதா? ஸோ இந்த ரெக்டாங்குலர் பார்ட் அப்படியே கட் பண்ணிடுங்க. இங்க ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிஹேவியர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் டேங்க் when L by B is less than 2. ஓகே, இப்போ அண்டர் கிரவுண்ட் டேங்க் டிசைன் பண்ணோம் அப்படின்னா 2 கேஸ் இருக்கு நமக்கு. ஓகே, we have 2 special cases. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா
இந்த ரெண்டு கேஸ் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டேங்க் இஸ் எம்டி, ஓகே, வித்தவுட் எனி பேக்ஃபில். அடுத்து வந்து டேங்க் இஸ் ஃபுல் வித்தவுட் பேக்ஃபில். ஸோ ரெண்டு கேஸ்க்கு நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, அப்போ கேஸ் ஒன் வந்து டேங்க் வந்து எம்டியா இருக்கு, சரௌண்டிங் சாயில் வந்து சேச்சுரேட்டடா இருக்கு. இது எக்ஸாம்ல கேட்பாங்க, அண்டர் கிரவுண்ட் டேங்கை வந்து எந்தெந்த கேசஸ்க்கு டிசைன் பண்ணுவோம். ஸோ மொத்தமே ரெண்டு கேஸ் தான். கேஸ் ஒன் வந்து டேங்க் இஸ் எம்டி, ஆனால் சரௌண்டிங் சாயில் வந்து சேச்சுரேட்டட். சார் அப்போ கேஸ் டூ என்ன சார்? கேஸ் டூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் கிரிட்டிக்கல் கேஸ். ஸோ கேஸ் டூ என்ன அப்படின்னா, கேஸ் டூ டேங்க் இஸ் ஃபுல், tank is full and no soil pressure, no soil pressure outside. சரியா? so இப்ப first case வரலாம், tank is empty and surrounding soil is saturated. okay, so case 1 வரலாம். இப்ப tank is empty, so tank வந்து empty-ஆ இருக்கு, tank is empty. இப்போ டேங்க் எம்டியா இருக்கு, உள்ள எந்த வாட்டரும் இல்லை, ஆனால் சரௌண்டிங் இந்த வாட்டர் டேங்கை சுற்றி இருக்கிற சாயில் இருக்குல்ல, வாட்டர் டேங்கை சுற்றி இருக்கிற சாயில் வந்து தட் இஸ் சேச்சுரேட்டட். ஸோ அப்போ இந்த வாட்டர் டேங்க்ல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்? வாட் ஆர் தி ஃபோர்ஸஸ் தட் வில் ஆக்ட் ஆன் திஸ் வாட்டர் டேங்க் சொல்லுங்க. ஸோ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுமா? இந்த சாயில் வந்து என்ன பண்ணும் சார்? இதை சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, சி இப்போ இந்த சாயில் இதுதான் வாட்டர் டேங்க் வால் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த சாயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வாலை வந்து உள்ள வந்து தள்ள ட்ரை பண்ணும். இட் வில் புஷ் தி வால் இன்சைட். ஓகே, சாயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வாலை வந்து உள்ள வந்து புஷ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னு படிச்சிருப்பீங்க ஃபவுண்டேஷன்ல. ஒரு வால் வந்து இஃப் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி வால், இஃப் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி வால், ஓகே, அதுதான் வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். அவே ஃப்ரம் தி வால் பாசிவ் எர்த் ப்ரெஷர். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வால் கரெக்டா? ஸோ இந்த வாலை வந்து இங்க இருக்க சாயில் பார்ட்டிகல்ஸ், உங்க சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்கா, சாயில் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, that will try to push the wall உள்ள தள்ளும். ஏன்னா உள்ள வந்து வாட்டர் ப்ரெஷர் இல்லை. அப்ப soil will create active earth pressure. ஃபவுண்டேஷன்ல படிக்கிறோம்ல, அதே கான்செப்ட் தான். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னா என்ன? சாயில் வந்து ஒரு வாலை உள்ள வந்து புஷ் பண்ணும். ஓகே, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் எப்படி சார் கால்குலேட் பண்றது? தட் இஸ் given by PA is equal to effective stress into Ka, அதாவது coefficient of active earth pressure into effective stress. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் வேணும்னு வைங்களேன். சே அட் திஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் டு கால்குலேட் தி ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். சரியா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ நீட் டு கால்குலேட் தி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அட் திஸ் பாயிண்ட். என்ன பண்ணணும்னா, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதை எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்? தட் வில் ஆக்ட் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். கேமரா மாத்துங்க. லீவ் சேஞ்ச் பண்ணு. ஃபைன், லிசன். ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்போதுமே ஒரு பாயிண்ட்ல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்னன்னா, சாயில்னால வர ஸ்ட்ரெஸ் தட் வில் ஆல்வேஸ் ஆக்ட் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரா மாற்றணும். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், தட் இஸ் நத்திங் பட் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வால். அப்போ அந்த எஃபெக்டிவ் ப்ரெஷரை ஹரிசாண்டல் ஃபோர்ஸா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, Ka யூஸ் பண்றோம். மாத்துங்க. ஸோ இன்டூ Ka. ஓகே, so effective stress Ka வால மல்டிப்ளை பண்ணனா that will be converted into what? Active earth pressure. அப்ப K எப்படி கண்டுபிடிக்கிறது? Ka is given by 1 minus sin phi divided by 1 plus sin phi. Okay, so அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? effective pressure calculate பண்ணிடலாம். So that is given by Ka into gamma dash into H plus, see, soil is saturated, correct? என்ன சொன்ன?
சாயில் வந்து சேச்சுரேட்டட் அப்படின்னா வாட்டர் ப்ரெஷரும் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில்னால வரக்கூடிய ப்ரெஷர் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். அது இல்லாமல் வாட்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் போர் வாட்டர் இருக்கா, போர் வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வாலை வந்து இன்சைட் சர்ஃபேஸில் தள்ளும். அப்போ பாஸ்கல் லா என்ன, வாட் இஸ் பாஸ்கல் லா? பாஸ்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் இருக்குன்னா that will exert equal pressure in all the direction. எல்லா டைரக்ஷன்லயும் அது ஈக்குவல் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். அப்போ வாட்டர் ப்ரெஷர் வில் ஆக்ட் இன் ஆல் தி டைரக்ஷன். அப்போ போர் வாட்டர் ப்ரெஷர் என்ன பண்ணும்னா வித்தவுட் தி கோஎஃபிஷியன்ட் இட் வில் ட்ரை டு புஷ் தி வால் இன்வர்ட். அப்போ இதோட நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா காமா டபிள்யூ இன்டூ ஹெச் ஆட் பண்ணணும். சார் ஏன் சார் ஆட் பண்றீங்க அப்படின்னா, as I said, as according to Pascal law, இப்போ இதுதான் வால்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து போர் வாட்டர் இருக்கு கரெக்டா. இந்த போர் வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் எக்ஸர்ட் தி ப்ரெஷர் இன் ஆல் தி டைரக்ஷன். அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷன்லேயே அது ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது கரெக்டா. ஸோ அப்போ அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, டேங்க் வந்து ஐ ஹோப் யூ காட் திஸ் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் டேங்க் இஸ் எம்டி and the surrounding soil is saturated. அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது கரெக்டா. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் ஆக்டிங். நெக்ஸ்ட் வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், லிசன், ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. அது இல்லாம இந்த சாயில் வந்து சேச்சுரேட்டட் அப்படின்னு சொன்னா, இப்போ சாயில் சேச்சுரேட்டட்னா லிசன். ஸோ இதுதான் வாட்டர் டேங்க்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வாட்டர் டேங்கை சுற்றி சேச்சுரேட்டட் சாயில் இருக்கு. அப்போ அதில் போர் வாட்டர் இருக்கு கரெக்டா. இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும், தட் வில் ட்ரை டு uplift the water tank. சார் கேமரா மாத்துங்க சார். சார் கேமரா மாத்து. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வாட்டர் டேங்க் அப்படின்னா அந்த போர் வாட்டர் ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வாட்டர் டேங்கை அப்படியே மேலே வந்து தள்ளும். அப்லிஃப்ட் ப்ரெஷர் ஃப்ரம் தி பாட்டம் பிகாஸ் ஆஃப் வாட்டர். என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேங்க் வந்து மேலே போகும். ஸோ அந்த இது வந்து ஃப்ளோட்டேஷன் ஆஃப் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஃப்ளோட்டேஷன் ஆஃப் டேங்க். ஓகே. ஸோ அப்போ அப்வர்ட் வாட்டர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னா அப்லிஃப்டிங் ப்ரெஷர் கரெக்டா, ஆர் அப்லிஃப்டிங் ப்ரெஷர். ஸோ அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. when the what, when the tank is empty and surrounding soil is saturated, என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஏன்னா அந்த சாயில் வந்து வாலை வந்து என்ன பண்ணுது, இன்சைட்ல புஷ் பண்ணுது. அப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஃபோர்ஸ், வந்து இந்த சாயில்குள்ள இருக்க போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து கீழே அந்த பாட்டம் ஸ்லாப் இருக்குல்ல அதை வந்து மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அப்லிஃப்ட் ப்ரெஷர் இருக்கு. இரிகேஷன்ல படிப்பீங்களா அப்லிஃப்ட் ப்ரெஷர்னா என்ன, ஒரு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் கீழே தண்ணி போச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்து என்ன பண்ணும், ப்ரெஷர்னால அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணும். ஒரு கெட்டிங் மீ பாயிண்ட் வியூ மொத்தங்க. அப்லிஃப்ட் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சருக்கு கீழே தண்ணி வேகமா போகுது அப்படின்னா டியூ டு ப்ரெஷர் தட் வில் ட்ரை டு அப்லிஃப்ட் தி ஸ்ட்ரக்சர் அப். அதுதான் வந்து அப்லிஃப்ட் ப்ரெஷர். ஸோ அப்போ இந்த கண்டிஷனுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், அடுத்து அப்லிஃப்ட் ப்ரெஷர். ஸோ இதுக்கு நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா போதும். ஸோ திஸ் இஸ் கேஸ் 1. ஸோ கேஸ் 1 புரிஞ்சுதா. ஸோ அப்போ கேஸ் 1ல லிசன், கம்மியா. அப்போ கேஸ் 1ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஒன்று ஆக்ட் ஆகுது, இன்னொன்று வாட்டர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணும், ஸோ கீழே இருந்து 1 மீட்டருக்கு கேண்டிலிவரும் மேலே 2.5 மீட்டருக்கு கண்டினியூஸ் ஃப்ரேம் ஆகும் நம்ம டிசைன் பண்ணுறோம் கரெக்டா. ஸோ அப்போ இதை வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃப்ரம் பாட்டம் ஹியர் 1 மீட்டர் அண்ட் டாப் 2.5 மீட்டர். ஓகே, இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வாட் இஸ் த ப்ரெஷர் ஹியர், so gamma w, that is the PA into 2.5. so அப்ப இந்த ஹைட்ல நீங்க பிரஷர் கால்குலேட் பண்ணிக்கோங்க. என்ன பிரஷர் கால்குலேட் பண்ணோம், ஆக்டிவ் எர்த் பிரஷர் கரெக்டா. ஏன்னா இந்த இடத்துல சாயில் பிரஷர் தான் ஆக்ட் ஆகுது.
why? Because tank is empty, hydrostatic pressure இல்ல, ஆனா soil pressure தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்ப ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப மேல இருக்கிறது ஃப்ரேமா டிசைன் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிறத கேண்டிலீவரா டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேமை எப்படி டிசைன் பண்றதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்படி நான் கட் பண்ணிட்டேன். லிசன், ப்ளீஸ் லிசன், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த ஃப்ரேமை மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃப்ரேம்ல ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ சம் ப்ரெஷர் இஸ் ஆக்டிங், ஸோ தட் வில் ஆக்ட் அஸ் யூடிஎல், கரெக்டா? தட் வில் ஆக்ட் அஸ் யூடிஎல் இன் தி, இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃப்ரேம்ல ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இப்ப ரீகலெக்ட் தி கான்செப்ட் ஆஃப் எஃப்இஎம். ஒரு ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு, ஒரு ஃபிக்ஸ்டு பீம் இருந்ததுன்னா, ஓகே, this is subjected to UDL throughout the span. What is the FEM in this fixed end moment? என்ன வரும்? What is the fixed end moment? இது point A, இது point B, கரெக்டா? ஸோ அப்போ பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பிலையும் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் சொல்லுங்க? W L square by 12, W L square by 12. அப்ப இது வந்து லென்த், this is length, கரெக்டா? இது length direction, this is what? breadth. அப்ப இது எப்படி பிரிக்கலாம் பாருங்க. So I'll draw here. I'll draw here. So அப்ப அந்த continuous frame எங்க வரைஞ்சிருக்கேன், that is subjected to what? UDL. So இங்க UDL, இங்க UDL, இங்க UDL. இதுதான் continuous frame, கரெக்டா? continuous frame action, very good. WL square by 12. So அப்ப இந்த length வந்து capital L, இந்த length வந்து capital B. So the point A ல இங்க நான் moment எடுத்தேன் அப்படின்னா I will get minus pressure. So இங்க P ன்றது என்ன? P ன்றது active earth pressure at this point, active earth pressure at this point. Okay, active earth pressure at this point. So minus P into L square by 12. So இங்க என்ன வரும், length என்ன B, அப்ப plus P into B square by 12. இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகணும், கரெக்டா? இப்போ ஒரு ஜங்ஷன் இருக்கு அப்படின்னா, listen யா, அப்ப அந்த ஜங்ஷன்ல இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன ஆக்ட் ஆகுது, மைனஸ் பி இன்டூ எல் ஸ்கொயர் பை 12, இங்க வந்து பிளஸ் பி இன்டூ பி ஸ்கொயர் பை 12. ஆக்சுவலா அது பேலன்ஸ் ஆகணும், ஆனா ஆகல. அப்ப எப்படி பேலன்ஸ் பண்றது? பை மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி மொமெண்ட் ஆக்டிங் ஆன் தி வாட், ஆக்டிங் ஆன் தி கண்டினியூஸ் ஃப்ரேம். புரிஞ்சுதா? ஆக்டிங் ஆன் தி கண்டினியூஸ் ஃப்ரேம். Okay, so next concept, let us move to the next concept. So இப்ப water tank இருக்கு. Okay, இப்ப இதுல என்ன pressure act ஆகுது, soil pressure act ஆகுது. So இந்த soil pressureனால இந்த water tank compression வருமா இல்ல tension வருமா? Answer me, think and answer. சுத்தி வந்து soil இருக்கு, கரெக்டா? சுத்தி வந்து soil pressure இருக்கு. ஏன்னா அது என்ன கேஸ்? Case 1. What is the case 1? Tank is empty, tank is empty and surrounding soil is saturated. Surrounding soil is saturated, correcta? So அப்ப சுத்தி soil pressure இருக்கு. So சுத்தி soil pressure இருக்கு அப்படின்னா எல்லா வால்லையும் வந்து direct compression இருக்குமா இல்ல direct tension இருக்குமா சொல்லுங்க? What is the nature of force? Direct compression or direct tension? Respond பண்ணுங்க. Think and answer. சுத்தி soil pressure இருக்கு. அப்ப அந்த soil pressure வந்து long wall short wall compress பண்ணுமா இல்ல tension கொடுக்குமா? Think and answer. You should think. Common sense. Obviously என்ன ஆகும்? Compression, கரெக்டா? So அப்ப சேஞ்ச் பண்ணுங்க, கேமராவை சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப அந்த வால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சாயில் வந்து that will push the wall inside, push the wall inside. அப்ப இதனால என்ன ஆகும்,
கம்ப்ரஷன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து ஒரு வால் வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகுது, ரெண்டு சைட்லையும் வந்து சாயில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. இந்த சாயில் ப்ரெஷர் ரெண்டு வாலையும் என்ன பண்ணுது, உள்ள வந்து புஷ் பண்ணுது. ஸோ அப்போ இந்த வால் புஷ் ஆகுறப்ப, ஓகே, அதாவது ஷார்ட் வால் புஷ் ஆகுறப்ப எந்த வால்ல கம்ப்ரஷன் இருக்கும்? வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், லிசன். ஈஸி தான். இப்போ ரெண்டு வால் இருக்குப்பா, அங்கே பாருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டு வால் இருக்கு சரியா, ஷார்ட் வால். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஷார்ட் வாலையும் என்ன பண்ணுது, சாயில் ப்ரெஷர் உள்ள வந்து ப்ரெஸ் பண்ணுது. அப்போ இந்த ஷார்ட் வால் உள்ள கம்ப்ரஸ் ஆச்சுன்னா, ஷார்ட் வால் வந்து உள்ள வந்ததுன்னா, விச் வால் இஸ் சப்ஜெக்டட் டு டைரக்ட் கம்ப்ரஷன்? திங்க். இது ஷார்ட் வால், அப்போ இங்க இருக்கிறது லாங் வால். அப்போ இந்த ரெண்டு ஷார்ட் வாலும் என்ன ஆகுது, சாயில் ப்ரெஷர்னால உள்ள வந்து புஷ் ஆகுது. கரெக்டா? அந்த மாதிரி உள்ள வருது. அப்போ உள்ள வர்றதுனால, ஷார்ட் வால் உள்ள வர்றதுனால எந்த வால்ல டைரக்ட் கம்ப்ரஷன் இருக்கும்? ஷார்ட் வால் உள்ள பிரஸ் ஆகுது. ஸோ டியூ டு தட் வாட் will happen? Listen, வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அப்ப இது ஷார்ட் வால், திஸ் இஸ் ஷார்ட் வால். கரெக்டா? இது லாங் வால். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஷார்ட் வால் வந்து உள்ள பிரஸ் பண்றேன். இப்போ ஷார்ட் வால் வந்து சாயில் வந்து பிரஸ் பண்ணுது. இப்போ ஷார்ட் வால் பிரஸ் பண்றதுனால இந்த டைரக்ட் கம்ப்ரஷன் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு தி லாங் வால். ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? அப்ப டைரக்ட் கம்ப்ரஷன் எங்க வரும்னா, டிரான்ஸ்ஃபர்டு டு தி லாங் வால். அதே மாதிரி வைசி வர்சா இன்னொரு டைரக்ஷன்ல வாங்க. ஸோ இங்க ஒரு லாங் வால் இருக்கு, இங்க ஒரு லாங் வால் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருந்து சாயில் வந்து லாங் வால் எப்படி உள் பக்கம் புஷ் பண்ணுது, அதே மாதிரி அந்த சைட்ல இருந்து சாயில் ப்ரெஷர் வந்து லாங் வாலை உள் பக்கம் புஷ் பண்ணுது. அப்ப லாங் வால் புஷ் ஆகிறப்ப ஷார்ட் வால் என்ன இருக்கும்? ஷார்ட் வால் இஸ் அண்டர் வாட்? ஷார்ட் வால் இஸ் அண்டர் டைரக்ட் கம்ப்ரஷன். ஷார்ட் வால் இஸ் அண்டர் டைரக்ட் கம்ப்ரஷன். புரிஞ்சுதா? இட் கிளியர்? ஸோ அப்போ லாங் வால் புஷ் ஆகிறதுனால ஷார்ட் வால் வந்து என்ன ஆகுது, டைரக்ட் கம்ப்ரஷன்ல இருக்கு. ஷார்ட் வால் புஷ் ஆகிறதுனால லாங் வால் வந்து டைரக்ட் கம்ப்ரஷன்ல இருக்கு. ஸோ அப்ப டேங்க் எம்டியா இருக்கிறப்பையும் சரௌண்டிங் சாயில் சேச்சுரேட்டடா இருக்கிறப்பையும் லாங் அண்ட் ஷார்ட் வால் இஸ் சப்ஜெக்டட் டு வாட்? லாங் அண்ட் ஷார்ட் வால் subjected to direct compression. கரெக்டா? அதுக்கு கீழே, இது வந்து போர்ட்டல் ஃப்ரேம் ஆக்ஷன். இதுக்கு கீழே ஒரு ஹைட் இருக்குல்ல, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே மேல இருக்க 2.5 மீட்டர். அப்ப கீழே இருக்க 1 மீட்டருக்கு என்ன ஆக்ஷன்? தட் இஸ் கேண்டிலீவர் ஆக்ஷன். ஸோ கீழே வந்து என்ன ஆக்ஷன்னா, கேண்டிலீவர் ஆக்ஷன். ஓகே, so this is how the water tank will behave for the first case. So case 1 புரிஞ்சுதா? இப்போ கேஸ் 1ல என்ன இருக்கு? டைரக்ட் கம்ப்ரஷன் இருக்கு on long wall and short wall. அது இல்லாம கீழே வந்து bending moment action இருக்கு. ஓகே, I hope you got this right. Now we shall move to case 2. So case 2 என்னன்னா, listen. So case 2 is okay. So case 2 என்னன்னா, tank is full, no soil pressure is outside. So அப்ப இப்ப பாருங்க, இந்த கேஸ்ல அதே L by B less than 2 தான். ஸோ அப்போ L by B less than 2னா கீழே இருந்து 1 மீட்டருக்கு கேண்டிலீவர் ஆக்ஷன். கரெக்டா? ஸோ மேலே வந்து 2.5 மீட்டருக்கு, மேலே 2.5 மீட்டருக்கு என்ன ஆக்ஷன்? 2.5 மீட்டருக்கு கண்டினியூஸ் ஃப்ரேம் ஆக்ஷன். கண்டினியூஸ் ஃப்ரேம். கரெக்டா? இப்போ கண்டினியூஸ் ஃப்ரேம்ல what is the next case? Tank is full, no soil pressure outside. அப்ப tank ஃபுல்லா இருக்குன்னா, listen, அப்ப tank ஃபுல்லா இருந்ததுன்னா what is the pressure that will act here? Okay, so இந்த மாதிரி ஒரு tank இருக்கு.
வாட்டர் டேங்க் இருக்கு. ஸோ இப்போ இங்கே தண்ணி இருக்கு. அப்போ என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வில் ஆக்ட். ஸோ டேங்க் இஸ் ஃபுல் பட் நோ சாயில் அவுட் சைட். நோ சாயில் அவுட் சைட். அப்போ இந்த கேஸில் என்ன ப்ரெஷர் மட்டும்தான் ஆக்ட் ஆகும்? ஒன்லி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஓகே, ஒன்லி கேஸ் 2ல ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அண்ட் திஸ் இஸ் தி க்ரூஷியல் கண்டிஷன். தி எக்ஸாம்ல கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாங்க. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல எது வந்து கிரிட்டிக்கல் கேஸ் அப்படின்னு கேட்பாங்க. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல எது கிரிட்டிக்கல் கேஸ்னா, டேங்க் ஃபுல்லா இருந்து சாயில் ப்ரெஷர் வந்து இல்ல, சுத்தி வந்து சாயில் இல்ல அப்படின்னா திஸ் இஸ் த கிரிட்டிக்கல் கேஸ் ஃபார் டிசைனிங் தி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க். வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அந்த கொஸ்டின் வரும் எக்ஸாம்ல. என்ன கேட்பாங்கன்னா, டிசைன் ஆஃப் வாட்டர் டேங்க் கிரிட்டிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, டேங்க் இஸ் ஃபுல் பட் நோ சாயில் ப்ரெஷர் அவுட் சைட். அப்போ சுத்தி என்ன ஆக்ட் ஆகும்? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். கரெக்டா? சார் கேமரா சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் எங்க ஆக்ட் ஆகுது? உள்ள. ஸோ அப்போ வால் எப்படி புஷ் பண்ணும்? வாலை வந்து வெளியில புஷ் பண்ணும். கரெக்டா? இட் வில் புஷ் தி வால் அவே. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஷார்ட் வால் வந்து வெளியில போச்சுன்னா, ஓகே, இப்போ வாட்டர் ப்ரெஷர் என்ன பண்ணுது? இந்த ரெண்டு வாலையும் வெளியில புஷ் பண்ணுது. அப்ப வெளியில புஷ் பண்ணுச்சுன்னா லாங் வால்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும் சொல்லுங்க? நான் கேட்கிற கொஸ்டின் புரியுதா? இது ரெண்டும் ஷார்ட் வால். உள்ள என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஏன்னா டேங்க் ஃபுல்லா இருக்கு. அப்ப ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இந்த ரெண்டு வாலையும் ஷார்ட் வாலையும் என்ன பண்ணுது? வெளியில தள்ளுது. அப்ப வெளியில தள்ளுச்சு அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஷார்ட் வால, லாங் வால்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? டைரக்ட் கம்ப்ரஷனா டைரக்ட் டென்ஷனா? யோசிச்சு சொல்லுங்க. Direct compression or direct tension? Respond. Make it faster. என்ன நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும்? டைரக்ட் கம்ப்ரஷனா இல்ல டைரக்ட் டென்ஷனா? See what is happening here? See literally இந்த வாட்டர் வந்து வெளியில புஷ் பண்ணுது. அப்ப என்ன ஆகுது? ஷார்ட் வால் வந்து வெளியில போறப்ப லாங் வால்ல என்ன ஆகுது? டைரக்ட் டென்ஷன். கரெக்டா? லாங் வால் இஸ் சப்ஜெக்டட் டு டைரக்ட் டென்ஷன். எப்ப? சாயில் இல்லாதப்ப, நோ சாயில் அவுட் சைட் அண்ட் டேங்க் இஸ் ஃபுல். ஸோ டேங்க் ஃபுல்லா இருக்கிறப்ப, சாயில் ப்ரெஷர் இல்லாதப்ப டென்ஷனும். இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. கேஸ் 1 என்ன? டேங்க் எம்டியா இருக்கிறப்ப, சரௌண்டிங் சாயில் சேச்சுரேட்டடா இருக்கப்ப டைரக்ட் கம்ப்ரஷனும் ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் a very good conceptual question we can expect. அப்போ நான் ஸ்டேட்மெண்ட்டா எழுதுறேன் பாருங்க. So what is the statement? Listen. So அப்ப இதே மாதிரி லாங் வால் வந்து என்ன ஆகுது? வெளியில போறப்ப ஷார்ட் வால்ல டைரக்ட் டென்ஷன் இருக்கும். ஓகே. So what is statement 1? Statement 1 is listen. So I can expect this question. இந்த question கேட்பாங்க. So what is case 1? Case 1 is so when tank is empty and surrounding soil is saturated, அப்படின்னா டேங்குக்குள்ள எந்த ப்ரெஷரும் இல்ல, டேங்கை சுத்தி சாயில் ப்ரெஷர் இருக்கு. அந்த சாயில் ப்ரெஷர் டேங்க் வந்து எல்லா டைரக்ஷன்ல இருந்து உள்பக்கம் தள்ளும். அப்படி தள்ளுறப்ப long wall and short wall is subjected to what? Long wall and short wall subjected to direct compression. Correct? So இது case 1. next case என்ன? next case the tank is full, no soil pressure outside. tank ஃபுல்லா இருக்கு, ஆனா எந்த ஒரு சாயில் பிரஷரும் கிடையாது. ஸோ நோ சாயில் பிரஷர் அவுட் சைட். அப்ப டேங்க் ஃபுல்லா இருக்கிறப்ப வாட்டர் பிரஷர் வந்து எல்லா வாலையும் என்ன பண்ணும்? வெளி பக்கம் தள்ளும். அப்ப லாங் வாலும் ஷார்ட் வாலும் இஸ் சப்ஜெக்டட் டு வாட்? லாங் வால் அண்ட் ஷார்ட் வால் subjected to
subjected to direct tension, subjected to direct tension. சரியா? ஸோ இதில் எது கிரிட்டிக்கல் கேஸ்ன்னு சொன்ன ரெண்டு கேஸ் இருக்கு, which is critical condition for designing. அது எக்ஸாம்ல கேட்பாங்க. கேஸ் ஒன் வந்து டேங்க் எம்டியா இருக்கு, சரௌண்டிங் சாயில் சேச்சுரேட்டட். கேஸ் டூ வந்து டேங்க் இஸ் ஃபுல், no soil pressure outside. See, this case 2 is very critical condition for design. The case 2 தான் critical case. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல எதுப்பா கிரிட்டிக்கல் அப்படின்னா, டேங்க் வந்து உள்ள தண்ணி ஃபுல்லா இருக்கணும், வெளியில எந்த சாயில் பிரஷரும் இல்லை அப்படின்னா, that is the critical case for design of underground tank. Very important point. I have a star mark. கண்டிப்பா அந்த क्वेश्चन கேட்பாங்க. So this is the critical case for design of underground water tank. புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் டிசைன் பண்ணுறப்ப கிரிட்டிக்கல் கேஸ் எது அப்படின்னா, டேங்க் ஃபுல்லாக இருக்கணும், சாயில் ப்ரெஷர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் கிரிட்டிக்கல் கேஸ். ஐ ஹோப் யூ காட் திஸ் கான்செப்ட். நவ் இப்போ இந்த கேஸ்க்கு டைரக்ட் டென்ஷன் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். லிசன். ஓகே, ஸோ இப்போ இந்த டோட்டல் ஃப்ரேமை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டோட்டல் வாலை வந்து கீழே இருந்து ஸ்மால் ஹெச்ன்ற தூரத்துக்கு கேண்டிலிவர் ஆக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, கேண்டிலிவர் ஆக்ஷன். ஸோ மேல இருந்து டோட்டல் ஹெச், அப்போ கண்டினியூஸ் ஃப்ரேம் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்ட் ஆகுது? ஹெச் மைனஸ் ஹெச்ன்ற டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஆக்ட் ஆகுது? கண்டினியூஸ் ஃப்ரேம் ஆக்ட் ஆகுது. ஓகே, கண்டினியூஸ் ஃப்ரேம். And this we are seeing for case 2. So case 2 என்ன? Tank is full. Tank is full, but no soil pressure. No soil pressure. So அப்ப listen. So அப்ப இதுதான் வால். So அப்ப இந்த இடத்துல வாட்டர் இருக்கு. ஸோ இதை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கீழே இருக்க இந்த ஸ்மால் ஹெச் வந்து என்ன போர்ஷன் ஆக்ட் ஆகுது? இது வந்து கேண்டிலிவர் ஆக்ஷன், கேண்டிலிவர் ஆக்ஷன். ஸோ மேலே வந்து இது டோட்டல் ஹெச், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஹெச். ஸோ இது என்ன ஆக்ஷன்? ஃப்ரேம் ஆக்ஷன். அப்போ கேன் யூ சே மீ வாட் இஸ் த ப்ரெஷர் அட் திஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அட் திஸ் பாயிண்ட்? ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் pressure at this point? height வந்து h minus h. ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஜோன்ல கண்டினியூஸ் ஃப்ரேம் முடியுதுல, ஸோ கண்டினியூஸ் ஃப்ரேம் முடிகிற இடத்துல வாட் இஸ் தி, ஏன்னா இங்க ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மட்டும் தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்? சொல்லுங்க. வாட் இஸ் த வேல்யூ? காமா w இன்ட்டு ஹெச். இப்போ ஹெச்சுக்கு பதிலாக என்ன இருக்கு? ஹெச் மைனஸ் ஹெச் இருக்கு. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? காமா w இன்ட்டு ஹெச் மைனஸ் ஹெச். கரெக்டா? காமா டபிள்யூ இன்டூ அதானப்பா ப்ரெஷரு. அந்த கண்டினியூஸ் ஃப்ரேம் முடிகிற இடத்துல காமா டபிள்யூ இன்டூ ஹெச். வாட் இஸ் த ஹெச்? ஹெச் மைனஸ் ஹெச். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ்? காமா டபிள்யூ இன்டூ ஹெச் மைனஸ் ஹெச். அப்போ ட்ரா தட் ஹியர். ஸோ அப்போ இதுதான் வால் அப்படின்னா வாட் இஸ் த ப்ரெஷர் ஆக்டிங் ஹியர்? காமா டபிள்யூ இன்டூ ஹெச் மைனஸ் ஹெச். கரெக்டா? ஸோ இதுதானே இப்போ ப்ரெஷரு, அதாவது ஃப்ரேம் முடிகிற இடத்துல. இது புரியுதா? ஐ ஹோப் யூ காட் திஸ் ரைட். இது எப்படி வந்தது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இந்த காமா டபிள்யூ இன்டூ ஹெச் மைனஸ் ஹெச் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? வாட்டர் ப்ரெஷர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் இஸ் ஆக்டிங் ஃபார் த டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட். ஸோ இங்கே ஆக்ட் ஆகுது, அது இல்லாமல் இங்கே ஆக்ட் ஆகுதா? வாலை சுற்றி ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஷார்ட் வால், this is long wall, again this is long wall, again this is short wall. அப்ப கட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகுது? வாட்டர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, காமா w into h minus h. again இங்கேயும் வாட்டர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ இது மாதிரி தான் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த டைமென்ஷன் என்ன? v, இந்த டைமென்ஷன் என்ன? l,
ஸோ அப்போ இதை நான் ஃபோர்ஸாக மாற்றணும். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ்? ப்ரெஷர் இன்டு ஏரியா. வாட் இஸ் த ஃபோர்ஸ்? ப்ரெஷர் இன்டு ஏரியா. அப்போ எனக்கு என்ன வேணும்? டென்ஷன் வேணும். ஸோ ப்ரெஷர் என்ன? காமா டபிள்யூ இன்டு ஹெச் மைனஸ் ஹெச் இன்டு ஏரியா என்ன? லென்த் வந்து பிரெத். எவ்வளோ தூரத்துக்கு ஆக்ட் ஆகுது? பீன்ற டிஸ்டன்ஸ்க்கு ஆக்ட் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்னா 1 மீட்டர் ஸ்ட்ரிப் எடுத்துப்பேன். ஐ வில் டேக் தி ஹைட் ஃபார் 1 மீட்டர் ஸ்ட்ரிப். அப்போ 1 மீட்டர்னா இன்டு 1. ஸோ வாட் இஸ் த டோட்டல் டென்ஷன்? அப்போ டோட்டல் டென்ஷன் என்ன? டோட்டல் டென்ஷன் ஆன் ஷார்ட் வால் எக்ஸாமில் கேட்பாங்க. The total tension on short wall is given by pressure into area. Pressure என்னப்பா? gamma W into H minus H into area என்ன? Listen. So this is B, correct? B என்ன பண்ணுவோம்னா 1 மீட்டர் ஸ்ட்ரிப் எடுத்துப்பேன். 1 மீட்டர் ஸ்ட்ரிப் எடுத்துப்பேன். 1 மீட்டருக்கு என்ன ஆக்ட் ஆகுது? gamma W into H minus H. எனக்கு ஃபோர்ஸ் வேணும். ஃபோர்ஸ்ன்றது என்ன? ப்ரெஷர் இன்டு ஏரியா. ப்ரெஷர் என்ன? காமா டபிள்யூ இன்டு ஹெச் மைனஸ் ஹெச். ஏரியா என்ன? பிரெத் இன்டு 1 மீட்டர். கரெக்டா? அப்போ காமா டபிள்யூ இன்டு ஹெச் மைனஸ் ஹெச் இன்டு பி இன்டு 1. ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் டென்ஷன் ஆன் ஷார்ட் வால். டோட்டல் டென்ஷன் ஆன் ஷார்ட் வால். புரியுதா? ஸோ டோட்டல் டென்ஷன் ஆன் ஷார்ட் வால் என்ன? காமா டபிள்யூ இன்டு H minus H into B into 1. Can you say me what is the total tension on long wall? இப்போ இதை வச்சு எனக்கு what is the total tension on long wall? This is the length L. Answer பண்ணுங்க. Please respond. Now can you say me what is the value of total tension on long wall? So long wall ல total tension என்ன அப்படின்றத சொல்லுங்க. Please say me. Respond பண்ணுங்க. What is the total tension on long wall? Short wall என்ன வருது? Gamma W into H minus H into B into 1. What is the total tension on long wall? That is given by gamma W into H minus H into சொல்லுங்க. Again force is equal to pressure into area. Pressure என்ன? gamma W into H minus H into, yes, very good, L into height என்ன? 1 meter. So L into 1. Very good. So அப்ப this is the total tension on long wall. Total tension on long wall. Correct? So அப்ப total tension on long wall என்ன? Gamma W into H minus H into L. But total tension on short wall என்ன? Total tension on short wall is given by gamma W into H minus H into B. Correct? So இது வந்து total tension. அப்ப what is the pull on each short wall? ரெண்டு இருக்கு. Correct? அப்ப each short wall na divided by 2. கரெக்ட் தானே? இது வந்து டோட்டல் டென்ஷன் பா. சி டோட்டல் டென்ஷன் வந்து 100 நியூட்டன்னா ரெண்டு ஷார்ட் வால் அதை எப்படி பிரிச்சுக்கும்? பாதி பாதியா பிரிச்சுக்கும். 50 நியூட்டன் 50 நியூட்டனா பிரிச்சுக்கும். அப்ப வாட் இஸ் தி புல் ஆன் ஈச் ஷார்ட் வால் ஆர் புல் ஆன் ஈச் லாங் வால் என்ன? டோட்டல் டென்ஷன் இவ்வளோ. அப்ப மொத்தம் எத்தனை ஷார்ட் வால் இருக்கு? 2 ஷார்ட் வால் இருக்கு. அப்ப எப்படி பிரியும்? ஸோ புல் ஆன் ஈச் short wall is equal to what? அந்த ஃபோர்ஸ்ல பாதி போயிடும். gamma W into H minus H into B by 2. புரியுதா? டோட்டல் டென்ஷன் வந்து 2 ஷார்ட் வாலுக்கும். ஒரு ஷார்ட் வாலுக்கு வேணும்னா பாதி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி what is pull on each long wall? That is equal to gamma W into H minus H into L by 2. எக்ஸாம்ல கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? ஸோ கம் பேக். ஸோ அப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க. gamma W into pull on each long wall, pull on each short wall. ஓகே, 1 மீட்டருக்கு என்ன பண்ணோம்? ஸ்ட்ரிப் வந்து கன்சிடர் பண்ணோம். எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அப்ராக்சிமேட் மெத்தடில் இது ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் மேக்ஸிமம் ப்ரெஷர் என்ன? கேண்டிலிவர் மொமெண்ட். ஓகே, அந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒருவேளை L by B ரேஷியோ greater than 2 இருந்ததுன்னு வைங்க. நெக்ஸ்ட் கேஸ்
L by B ratio greater than 2 இருந்ததுன்னா long wall எல்லாமே cantilever act ஆகும். Very important. Listen. Again I'll recollect. Listen. So when the L by B ratio is greater than 2. So அப்ப பிரிச்சுக்கிறேன். The long wall. So long wall எப்படி act ஆகும்னா ஃபுல்லாவே cantilever act ஆகும். The entire height will act as the cantilever. So ரெண்டு long wallம் எக்ஸாம்ல கேட்பாங்க இது. L by B ratio வந்து 2 விட அதிகமா இருந்துச்சுன்னா எது வந்து cantilever act ஆகும் அப்படின்னா long wall ரெண்டுமே cantilever ஃபுல்லாவே for entire height. Okay, for entire height the long wall will act as the cantilever. So next வந்து short wall எப்படி act ஆகும்னா slab act ஆகும். Slab again slab அதான் கொடுத்திருப்பாங்க. So long wall cantilever ஆகும், short wall வந்து horizontal slab ஆகும் act ஆகும். Okay, so again இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா see இப்ப soil இல்ல, இது வந்து tank full condition தான critical. So tank full and no soil pressure is critical, right? So அப்ப soil pressure வந்து என்ன பண்ணும் அப்படின்னா short wall வெளியில தள்ளும். கரெக்ட்டா? So soil hydrostatic pressure இருக்குல, water pressure வந்து short wall வெளியில புஷ் பண்ணுதுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? டைரக்ட் டென்ஷன் வருமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? உள்ள வந்து வாட்டர் பிரஷர் இருக்கு, அந்த வாட்டர் பிரஷர் வந்து ஷார்ட் வாலை வெளியில புஷ் பண்ணும். ஸோ ஷார்ட் வாலை வெளியில புஷ் பண்ணுச்சு அப்படின்னா லாங் வால் வில் பி அண்டர் டைரக்ட் டென்ஷன். லாங் வால் வில் பி அண்டர் டைரக்ட் டென்ஷன். ஸோ வாட் இஸ் த புல் ஆன்? அதே தான். வாட் இஸ் த புல் ஆன் லாங் வால்? சேம் கான்செப்ட். 1/2 இன்டூ gamma w into h minus h into அங்க பார்த்தோம்ல into b. கரெக்ட்டா? into b. So this is the pull on the long wall and pull on the short wall is given by what? Gamma w into h minus h. ஓகேவா? So that's it. So critical case இது ரெண்டு விஷயம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா L by B வந்து less than 2 ஆ இருந்தா tank எப்படி பிஹேவ் பண்ணும், L by B வந்து greater than 2 ஆ இருந்தா tank எப்படி பிஹேவ் பண்ணும். நெக்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல என்னென்ன கேஸ் இருக்கு? ஒன்னு டேங்க் வந்து எம்டியா இருக்கும், சரௌண்டிங் சாயில் சேச்சுரேட்டடா இருக்கும். அடுத்த கேஸ் டேங்க் ஃபுல்லா இருக்கும், சரௌண்டிங் சாயில் பிரஷர் இருக்காது, அது கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? கிரிட்டிக்கல் கேஸ் என்ன? கிரிட்டிக்கல் கேஸ் என்ன? டேங்க் இஸ் ஃபுல், சாயில் பிரஷர் கிடையாது. நெக்ஸ்ட் क्वेश्चन எங்க டைரக்ட் டென்ஷன் இருக்கும், எங்க டைரக்ட் கம்ப்ரஷன் இருக்கும். தட்ஸ் இட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ரெக்ட். ஸோ அதுதான் கேட்பாங்க. என்னென்ன பிரஷர் ஆக்ட் ஆகுது? வெயிட், வாட்டர் பிரஷர், எர்த் பிரஷர், வெயிட் ஆஃப் வாட்டர், அப்லிஃப்ட் பிரஷரும் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டு கேஸ்க்கு டிசைன் பண்ணுவோம். டேங்க் வால டேங்க் எம்டி வித் ஃபுல் ப்ரெஷர், டேங்க் ஃபுல் வித் நோ ப்ரெஷர். அப்போ கிரிட்டிக்கல் கேஸ் எது? டேங்க் ஃபுல் வித் நோ ப்ரெஷர் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் அண்டர் கிரவுண்ட் டேங்க். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாம்ல. மறுபடியும் சொல்றேன், எது கிரிட்டிக்கல் கேஸ்னா இதுதான் கிரிட்டிக்கல் கேஸ். எக்ஸாம்ல கண்டிப்பாக அந்த கேள்வி வரும். நெக்ஸ்ட் ஸோ அப்போ அனாலிசிஸ் ஆஃப் சர்க்குலர் டேங்க் பார்க்கலாம் வேகமா. ஸோ ரெக்டாங்குலர் டேங்க் முடிஞ்சது. ஸோ அப்போ சர்க்குலர் டேங்க் ரெண்டு இருக்கு, ஒன்று ஃபிளெக்சிபிள் ஜாயிண்ட், இன்னொன்னு ரிஜிட் ஜாயிண்ட். ஸோ ஃபிளெக்சிபிள் ஜாயிண்ட் அப்படின்னா ஸோ அப்போ இங்க என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா எர்த் ப்ரெஷர் இல்லை, வாட்டர் ப்ரெஷர் அவுட்வர்ட்ஸ். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் கேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வெளில சுத்தி சாயில் இல்லை, உள்ள வாட்டர் இருக்கு. அப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மட்டும் தான் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹூப் டென்ஷன் காஸ் பண்ணும். சார் ஹூப் டென்ஷன் என்ன சார்னா? கேமரா வியூ மாத்துங்க சார். ஹூப் டென்ஷன்னா இப்போ ஒரு பைப் இருக்குன்னு வைங்களேன், பைப்ல தண்ணி போகுதுன்னா அந்த தண்ணி என்ன பண்ணுவோம்னா தட் வில் ட்ரை டு வாட், அந்த பைப்பை வந்து வெளியில தள்ளும். அதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் டென்ஷன் சொல்லுவேன், ஹூப் டென்ஷன். ஒரு பைப் வந்து நம்ம ஹூப் டென்ஷன் டிசைன் பண்ணுவோம். ஹூப் டென்ஷன்னா வாட்டர் வந்து போதா, அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பைப்போட வால்ல சுத்தி என்ன பண்ணணும், தட் வில் எக்ஸைட் தி டென்சைல் ஃபோர்ஸ் அரவுண்ட் தி வால் ஆஃப் தி பைப். அதே தான் இங்கேயும் இந்த வாட்டர் டேங்க் இருக்குன்னா அப்படின்னா தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா சுத்தி அந்த சர்க்குலர் வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அதுல வந்து தட் வில் ஜெனரேட் தி ஹூப் டென்ஷன் ஆல் ஓவர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர் டேங்க். சர்க்குலர் வாட்டர் டேங்க், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சர்க்குலர் வாட்டர் டேங்க்ல மட்டும் தான் சாத்தியம். அப்போ அந்த சர்க்குலர் சர்ஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஷியல் ஹூப் டென்ஷன் வந்து டெவலப் ஆகும். எங்க? வாட்டர் டேங்க்ல. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, எங்க வந்து ஹூப் டென்ஷன் டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ரெக்டாங்கிள்ல ஆகாது, சர்க்குலர்ல மட்டும் தான் ஆகும். திஸ் இஸ் அனலாகஸ் டு எஸ்ஓஎம். எஸ்ஓஎம்ல படிச்சிருப்பீங்க, தின் சிலிண்டர்ல படிச்சிருப்பீங்க, ஹூப் டென்ஷன், ஹூப் ஸ்ட்ரெஸ், ஹூப் ஸ்ட்ரெயின். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஹூப் டென்ஷன் எங்க வரும் அப்படின்னா தட் வில் கம் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் சர்க்குலர் டேங்க். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அப்போ இதுதான் சர்க்குலர் வாட்டர் டேங்க். ஸோ இது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்.
This hydrostatic pressure கரெக்டா இங்க வரையறேன். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ஃபுல்லா ஆக்ட் ஆகும், சர்க்கிள் ஃபுல்லா ஆக்ட் ஆகும். அப்போ ஃபுல்லா ஆக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும், அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து சுத்தி வந்து சர்க்கம்ஃபரன்ஷியலா வந்து டென்ஷன் கிரியேட் பண்ணும். தட் வில் கிரியேட் தி ஹூப் டென்ஷன் ஆல் அரவுண்ட் தி வாட் சர்க்குலர் வால். அப்ப இந்த கேஸ்ல மட்டும் தான் ஹூப் டென்ஷன் டெவலப் ஆகும். ஸோ அப்போ ஹூப் டென்ஷன் வேல்யூ இஸ் given by gamma w into h pressure. கரெக்டா? pressure, what is the pressure? First pressure calculate பண்ணுங்க. gamma w into h into dia by 2. okay, average value. so கீழ வந்து gamma w into h into d by 2. w ன்றது என்ன அப்படின்னா weight density of, that is nothing but gamma w, liquid. unit weight of water தான் w ன்னு கொடுத்திருக்காங்க. hoop compression வந்து gamma h1 into d by 2 into ka. இந்த ஃபார்முலா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. this formula they will ask. average ஒண்ணும் இல்ல, இது எப்படி வந்ததுன்னா average எடுத்திருக்காங்க. ஓகே, சோ அப்ப hoop tension என்ன, gamma w into h into d by 2. இல்ல gamma w ன்றது unit weight of water, h ன்றது height of tank, d is dia. next hoop compression. hoop compression னா சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா compression நடக்கும். எதனால? ஒருவேளை soil pressure இருந்ததுனா. so what is the expression that is given by unit weight of soil? gamma ன்றது soil தானே தள்ளுது, அப்ப unit weight of soil தானே எடுக்கணும், into h1 ன்றது எவ்வளவு தூரத்துக்கு அந்த soil இருக்கு, earth fill into dia by 2 into ka. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், soil pressure எல்லாத்துக்குமே நம்ம கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ka யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது கேட்பாங்க. ஒருவேளை ஃபிளெக்சிபிளா இருந்ததுன்னா what is the value. நெக்ஸ்ட் ரிஜிடா இருந்ததுன்னு வைங்களேன். ஸோ ரிஜிடா இருந்ததுன்னா இது வந்து ஃபிளெக்சிபிளா இருந்ததுன்னா, ஓகேவா, பேஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கு. இதுவே வந்து பேஸ் வந்து ரிஜிடா இருந்ததுன்னு வைங்களேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் பார்ட் வந்து ஹூப் டென்ஷனும் லோவர் பார்ட் வந்து கேண்டிலிவராகவும் பிஹேவ் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது அப்படியே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா சர்க்குலர் டேங்க் வித் ரிஜிட் ஜாயிண்டட் பேஸ். ஸோ வாட் இஸ் த ஆக்ஷன், வாட் இஸ் த ஆக்ஷன், இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா கீழே இருக்க பகுதி வந்து கேண்டிலிவர் ஆகும், மேலே இருக்க பகுதி வந்து ஹூப் டென்ஷனும் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வரும். வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டார் மார்க். மேல இருக்க பார்ட் வந்து இருக்குல்ல, சோ இப்போ வாட்டர் டேங்க்ல சார் கேமரா வியூ மாத்துங்க சார். see சர்க்குலர் டேங்க் வித் ரிஜிட் ஜாயிண்டட் பேஸ்ல மேல இருக்க பார்ட்டை நான் கட் பண்ணேன் அப்படின்னா மேல இருக்க பார்ட் வந்து ஹூப் டென்ஷன்லயும் கீழே இருக்க பார்ட் வந்து கேண்டிலிவர்லயும் ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிள் கொஸ்டின் இதுவும் கேட்பாங்க. ஓகே, அடுத்து போலாம். ஸோ இப்போ என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா ரைஸ்னர் மெத்தட் இருக்கு, கார்பெண்டர் சிம்பிளிஃபைட் மெத்தட், அப்ராக்சிமேட் மெத்தட், ஐஎஸ் கோட் மெத்தட், அனலிட்டிக்கல் மெத்தட். ஸோ இது வந்து சர்க்குலர் டேங்க். ரெக்டாங்குலர் டேங்க் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்பாங்க. இது இல்லாமல் என்ன கேட்பாங்கன்னா உள்ள இருக்க கான்செப்ட்ஸும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைஸ்னர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு, அது வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஒன்று வந்து ரிங் ஆக்ஷன் சொல்லுவோம், இதுதான் ரிங் ஆக்ஷன். ரிங் ஆக்ஷன், ரிங்னா நத்திங் பட் ஹூப் டென்ஷன் பிளஸ் வாட் பிளஸ் கேண்டிலிவர் ஆக்ஷன். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற எதுவும் போதும். ரைஸ்னர் மெத்தட்ல ப்ரெஷர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா ஹூப் ரிங்ல ஆகும், அது இல்லாம கேண்டிலிவர்ல ஆகும். ஸோ அப்ப ரைஸ்னர் ப்ரெஷர் இஸ் கவுண்ட்ராக்டட் பை கம்பைன்ட் ரிங் அண்ட் கேண்டிலிவர். ஓகேவா? ஸோ போர்ஷன் ஆஃப் லோட் கேரிட் பை ரிங்ஸ் பை போர்ஷன் ஆஃப் லோட் ரெசிஸ்டட் பை கேண்டிலிவர். இதை தாண்டி எதனா தெரிஞ்சுக்க வேணாம். நெக்ஸ்ட், ஸோ இப்போ இதுதான் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ லோட் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா இந்த ட்ரையாங்குலர் லோட பிரிக்குது பாருங்க. இது இருக்கா, இந்த கர்வ் இருக்கா, இந்த கர்வ் வந்து என்ன பண்ணுதுன்னா வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கர்வ் வந்து அந்த ட்ரையாங்குலர் லோட ரெண்டா பிரிக்குது. கரெக்டா? ஸோ அப்ப இந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் தான் என்ன பண்ணுதுன்னா ட்ரையாங்குலர் லோட ரெண்டா பிரிக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் கேட்பாங்க. லோட் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா என்ன, இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை ரெண்டு ட்ரையாங்கிளா கட் பண்ணுது. ஓகே, அப்ப கீழே இருக்கிறது கேண்டிலிவர், கீழே இருக்கிறது என்ன ஆக்ஷன், கேண்டிலிவர் ஆக்ஷன், மேல இருக்கிறது ஹூப் டென்ஷன். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க. ரேஸ்னர் கோஎஃபிஷியன்ட் k is equal to 48 into h power 4 by d square into t square. h ன்றது height of tank, d ன்றது diameter, t ன்றது thickness. ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளிஃபையர் மெத்தட், கார்பெண்டர் சிம்பிளிஃபைட் மெத்தட். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேண்டிலிவர் பெண்டிங் மொமெண்ட்டும் ஹூப் டென்ஷன் அது எல்லா பொசிஷனும் கொடுக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. ஹூப் டென்ஷனோட வேல்யூ வந்து k into h. இந்த மெத்தட் படி பொசிஷன் ஆஃப்
hoop tension. Maximum hoop tension வந்து 1 minus k into p into d by 2. Restraint moment வந்து f into p into h square. k ன்றது என்ன coefficient, f ன்றது coefficient. இந்த coefficient வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா height by diameter, height by thickness. இது கேட்பாங்க. கார்பெண்டர் சிம்பிளிஃபைட் மெத்தட்ல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹைட் பை டெப்த் அண்ட் ஹைட் பை திக்னஸ் ரேஷியோவை பொறுத்து இருக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் கே அண்ட் கோஎஃபிஷியன்ட் எஃப். பின்றது என்ன ப்ரெஷர் காமா இன்டூ ஹெச். ஓகே, காமா டபிள்யூ இன்டூ ஹெச். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து அப்ராக்சிமேட் மெத்தட். இதுதான் அவங்க சொல்லி கொடுத்தேன். ஸோ ஹெச் பை 3 ஆர் 1 மீட்டர் கேண்டிலீவர், ஹெச் பை 4 ஆர் 1 மீட்டர் கேண்டிலீவர். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரேஷியோ வந்து ஹெச் ஸ்கொயர் பை டிடி வந்து 6ல இருந்து 12 for first case, and next case coefficient வந்து h square by dt is less than or equal to 30. just இது தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். next so highest code method வந்து highest code method வந்து என்ன பாய்சான் ரேஷியோக்கு கொடுக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. so that is for 0.2. அப்ப நம்ம என்ன பண்ணோம் h square by dt கண்டுபிடிக்கணும். dt கண்டுபிடிச்சு hoop tension எப்படி கண்டுபிடிக்கிறது coefficient into gamma h into d by 2. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் கேட்க முடியும், டிசைன் கேட்க முடியாது, அதுக்கு சாத்தியமே கிடையாது. திஸ் இஸ் 15 மார்க் கொஸ்டின். பட் என்ன கேட்கலாம்னா இதில் இருக்க பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ என்ன பாய்சான் ரேஷியோக்கு டிசைன் பண்ணலாம். அடுத்து ஹூப் டென்ஷன் என்ன கோஎஃபிஷியன்ட் இன்டூ காமா ஹெச் இன்டூ டி பை 2. பெண்டிங் மொமெண்ட் இஸ் கிவன் பை கோஎஃபிஷியன்ட் இன்டூ காமா இன்டூ ஹெச் கியூப். ஷியர் ஃபோர்ஸ் அட் பேஸ் இஸ் கிவன் பை கோஎஃபிஷியன்ட் இன்டூ காமா ஹெச் ஸ்கொயர். ஸோ கடைசியாக இருக்கிறது அனாலிட்டிக்கல் மெத்தடு. ஸோ அனாலிட்டிக்கல் மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா ஏதாவது ஒரு செக்ஷன் கட் பண்ணுங்க, டாப்ல இருந்து எக்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் கட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. ஸோ மேலே ஒரு பார்ட் வந்து டிஃபர்மேஷன் டியூ டு ஹூப் ஸ்ட்ரெஸ் YC, ஓகே YR YCன்னு ரெண்டு பிரிச்சுக்கிட்டாங்க. YR YCன்னு ரெண்டு பிரிச்சுக்கிட்டாங்க. லிசன், ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ மேலே இருந்து என்ன பண்ணிட்டாங்க எக்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் நான் கட் பண்ணியிருக்கேன் மேலே இருந்து. ஓகே, at any section at depth below the top. ஸோ இப்போ ஒரு பாதி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹூப் ஸ்ட்ரெஸ்னால டிஃபார்ம் ஆகும். இந்த மெத்தட் தான் சொல்லுது. கீழே இருக்க பாதி வந்து ஹரிசாண்டல் ஷியர்னால டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ அப்போ இது YR, இது YC. ஸோ அனாலிட்டிக்கல் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ்னால மேலே ஆகிற டிஃபர்மேஷனும் ஹரிசாண்டல் ஷியர்னால கீழே ஆகிற டிஃபர்மேஷனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. சார் இது மாத்துங்க சார். அகைன் ஐ வில் ரிப்பீட். இந்த மெத்தட் படி மேலே வந்து டேங்க் இருக்கு, அது வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்னால டிஃபார்ம் ஆகுது. அதுக்கு கீழே இருக்க டேங்க் வந்து ஹரிசாண்டல் ஷியர்னால டிஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு டிஃபார்மேஷனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட். தட்ஸ் இட். ஸோ வித் திஸ் யூ கேன் அட்டன் ஆல் தி கொஸ்டின் இன் TNPSC. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பட் நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ கான்செப்ட் எல்லாமே நான் தெளிவாக எடுத்துட்டேன். இதை தாண்டி ஏஇ எக்ஸாமில் எதுவும் கேட்க முடியாது. எலிவேட்டட் வாட்டர் டேங்க் மட்டும் இருக்கு, பட் தட் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அது. தட் இஸ் அரௌண்ட் 10%. ஸோ 90% கவர்டு, பட் 10% நான் தொடலை. எலிவேட்டட் வாட்டர் டேங்க் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, தட் இஸ் ப்ரைவேட். அதில் பெருசு கொஷின்ஸ் வரலாம், பட் இதில் இருந்தால் 90% வரும். இதை படிங்க, இதுவே தாராளமாக போதும். ஐ ஹோப் த செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகேவா? ஒரே விஷயம்தான், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, பிளான் பண்ணி படிங்க, எஃபிஷியண்டாக படிங்க. ஓகே, ஸோ டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்டு. எக்ஸாம் எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் வரி. ஸோ கண்டினியூ த வார் அண்ட் வின் தி வார். ஆல் த பெஸ்ட் அண்ட் வில் see in the next session with a good video. Thank you.